இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், இந்த உலகத்துல எங்களை மாதிரி மனுஷங்க கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிடுறது உங்களை மாதிரி டாக்டருங்களை தான். கடவுள் தான் உயிரை காப்பாத்துறாரு. ஆனால் அதை கண்ணுக்கு முன்னாடி நடத்தி வைக்கிறது உங்களை மாதிரி டாக்டருங்க தானே. அதனால தானே மருத்துவ தொழிலை ரொம்ப புனிதமான தொழில்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பாட்டி பாவம் டாக்டர், அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க டாக்டர். டாக்டர், அந்த மெசேஜ் வந்துடும் டாக்டர். அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க டாக்டர். என்ன சொன்ன? டாக்டர் கடவுளுக்கு சமமா? நீ கடவுளை பார்க்க போகணும்னா துட்டு துட்டு. அவ்வளோ ஈஸியாலாம் கடவுளை பார்க்கவே முடியாது. பெருசா பேசுற? நான் ஒன்றும் சும்மா டாக்டர் ஆயிடல. லட்சமா காலேஜுக்கு டொனேஷன் கொடுத்து அழுதுருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல தியாகின்னு சிலை தான் வைப்பாங்க. ஆனா அது வரைக்கும் நாங்க தெருவோட தான் தெருவுல நிக்கணும். போங்க சார், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லு, நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் முடியாது. கண்டிப்பா முடியாதா டாக்டர்? முடியாது, போயா. சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன பண்ற என்ன பண்ற? நீ தான் ஆபரேஷன் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு நான் ஆபரேஷன் பண்றேன். வெட்டிட்டுமா? வேணாம் சார். ஏயா உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? மனசாட்சி இல்ல? பணம் 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 அலையிற. இப்போ ஒரே ஒரு சொருறேன், அந்த பணம் உன்னை காப்பாத்துமா? வேண்டாம். ஏய், நாங்க எல்லாம் இருந்தீங்க வரும்போதே எங்களை நீ இப்படி பண்றனா, ஏழைப்பாளங்க வந்து அவங்கள என்னென்ன பண்ணுவேன் அவனே உன்னை அப்படியே இந்த பாரு. வாங்கிட்டு ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. பாட்டி உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன். இப்படிதான் டாக்டர் மிரட்டுறது தப்பு சார். அது எப்படி மிரட்டுவாங்க உன்னை? ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியல, என் ஸ்டைல சொன்னா தான் புரியுது. யோ, உன்ன மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறனால தான் நல்ல டாக்டர்களுக்கும் கெட்ட பேர். நீ மட்டும் ஒழுங்கா என் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தெரியாது அப்படின்னு கோடு போட்டு விட்டுருவாங்க. சார் இல்ல சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் சார். கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவியா? இனிமேல் யார் இந்த மாதிரிலாம் வந்தாங்க கிட்ட கேட்க கூடாது, சரியா? ஐயோ, அப்படியே பச்சை குழந்தை மாதிரியே மாறிட்டப்போ. நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது. மூஞ்ச காட்டு. நல்ல பையன். இப்ப என்ன அவசரம்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்க போறீங்க? ஏய், உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொன்னான்ல, உயிர் போற விஷயம் தானே, ஏன் அவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு அவ்வளவு முக்கியமா ஒண்ணு படல. அவங்க என்ன நம்ம குடும்பத்துக்கு நல்லதா பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு எதுக்கு நாம இதெல்லாம் பண்ணணும்? இங்க பாரு மீனா, பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுற இடம் இது இல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எப்படி உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இங்க பாரு, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு. போன்னு சொல்றேன்ல. இனி நீங்க பயப்பட வேண்டாம். சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. She is completely all right. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். இப்போ நாங்க போய் பார்க்கலாமா? இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல. நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. பணத்துக்காக ரொம்ப டிலே பண்ணிட்டீங்கல்ல? இப்ப அந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? அஞ்சலி, அதுக்கு இல்ல மாமா. இல்ல, மெசேஜ் வரலன்னு சொன்னார்ல, இப்ப மெசேஜ் வந்துருச்சுல்ல அவருக்கு. இந்த மெசேஜ்க்காக வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுருந்தா இப்ப பாட்டியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இங்க பாருங்கம்மா, என்ன பண்ண சொல்றீங்க? ஹாஸ்பிடல் ரூல்ஸ் அது. நான் இங்க வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி. என்னால ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது. டாக்டர், உயிருக்கு முன்னாடி ரூல்ஸ் பெருசுங்க. பணத்துக்காக தானே நீங்க ஆபரேஷன் பண்ணல. எங்க பாட்டிக்கு ஏதாவது ஆயிருந்தா அவங்க உயிரை நீங்க திருப்பி கொடுத்துருக்க முடியுமா? முடிஞ்சா மெஷின் மாதிரி இல்லாம மனுஷங்க மாதிரி யோசிங்க ப்ளீஸ். மேடம், விடுங்க. டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, போட்டோம். டாக்டர் நன்றி. ஓகே. அத்தை, உங்களுக்கு இப்போ எல்லா ஞாபகமும் வந்துருச்சுல்ல அத்தை? வந்துருச்சு லட்சுமி. எனக்கு ஒன்றும் இல்லை.
இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நாங்க மொத்த பேருமே பயந்துட்டோம் அத்தை. உங்கள மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு துணையா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் லட்சுமி? நான் நல்லா தான் இருக்கேன் லட்சுமி, நல்லா தான் இருக்கேன். துளசி, பாட்டி, ஆமா, என்னாச்சு? லட்சுமி, எங்க எங்க சிவராமனை காணோம்? என் பிள்ளை எங்க? துளசி, அப்பா, அப்பா, அத்தை, இப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், சரியா? ஐயோ, என்ன லட்சுமி சொல்ற? ஐயோ, என் பிள்ளைய நான் பார்க்கணுமே. எங்க எங்க லட்சுமி அவ? எங்க லட்சுமி அவ? அத்தை, வேண்டாம் அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும். பேசாம படுத்துக்கோங்க. டேய், லட்சுமி, எங்க சிவராம? சொல்லு, எங்க அவ? எங்க? அத்தை, அவரு அவரு நம்மளை விட்டு போயிட்டாரு அத்தை. என்ன சொல்ற லட்சுமி? என்னால நம்ப முடியல லட்சுமி. ஆமா அத்தை, போயிட்டாரு. ஐயோ, முருகா, 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 என் புள்ள இல்லையா? பெத்தவன் நான் உயிரோட இருக்கும் போதே என் புள்ள என்னை விட்டு போயிட்டானா? கடவுளே, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை?